துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. அந்த நாளை ஆசீர்வத்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் எங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் ஐயா. இதோ இந்த நாளை நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடித்தமைக்கா கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். கண்ணீரோடு நிற்கும் உன்னை கரம் விரித்து அழைக்கிறார், கண்ணீரோடு நிற்கும் உன்னை கரம் விரித்து அழைக்கிறார். கலங்காதே திகையாதே, அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே திகையாதே, அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை, பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மில் மகிமையாய் வெளிப்படுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மில் மகிமையாய் வெளிப்படுவார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் அப்பா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போதும் கூட விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு கதறலோடு பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன், உங்களுக்குள்ள நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர். எத்தனை இடர்கள் வந்தால் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடும். எலும்பு எலும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்தாவை நாம் பெற்றுக்கொள்ளணும். 24 மணி நேரமும் அவரோடு நாம் உறவாடி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கண்ணீரோடு நிற்கிற நம்மை அவர் கரம் பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனிதர்கள் நம்ம கைவிட்டாலும் அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்பொழுதும் கூட என்ன விண்ணப்பத்தோடு பிள்ளைகள் அமர்ந்திருந்தாலும் அப்பா விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக பிசாசானவன் கோபத்தை கொண்டு வந்தாலும் ஒரே அறிக்கையிடணும். ஆண்டவரே, நாங்கள் அப்பா பாவம் செய்யாதபடி உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஒரு பிடி தானியம்தான்
அது லீபோனை போல அசையும். அப்படியாக நம்ம ஒரு சிறு ஜபத்தை செய்தாலும் கூட கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போதும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, தெளிந்த புத்தி சமாதானத்தை கொடுங்க, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாத ஞாபக சக்தியை பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஐயா. தேசத்தில் வாலிப பிள்ளைகளே அப்பா ரத்த கொட்டைக்கிற முடி மறைத்து கொள்ளுங்க, போக்களை மறுக்கணும், சமூகம் இருக்கட்டும் ஐயா. பொல்லாத ஆவியான் அப்பா பிசாசானவன் எங்கும் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய கிருபை அப்பா பிள்ளைகளை தாங்கி கொள்ளட்டும். வருகிற அப்பா எலெக்ஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அப்பா வீணாக ஆண்டவரே அப்பா கலகத்தை கொண்டு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. நல்ல வார்த்தைகளை நல்ல செய்திகளை தான் நாங்கள் கேள்விப்படணும். ஆண்டவரே அப்பா ஜன விரோதங்கள் எழும்பவே கூடாது. தகப்பனே, எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவின் நாமத்தால் சுட்டரித்து போடுகிறாய்யா. சமாதானத்தின் தேவனை சமாதானத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே அப்பா எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாத்திலையும் உண்மையும் உத்தமமாக இருக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா ஆளுகை செய்கிற தலைவர்களெல்லாம் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிங்க, பாதுகாப்பை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஷாலமான தூரமான யாந்தரமான கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் ஐயா. ஒருவரும் கெட்டு போவதும் உங்களுடைய சித்தம் அல்லவே ராஜா. எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. எல்லோரும் பரலோகம் வரணும் ஐயா. ஒருவரும் பாதாளத்துக்கு போகக்கூடாது. நாங்கள் செபிக்கிறோம். கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. நசரேயன் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறேன் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இன்னும் யூதர்கள் மத்தியில் ஏசப்பா உயிர்த்தெழல அப்படிதான் சொல்லின்னு இருக்கிறார். இன்னும் மெஸ்ஸியா வருகிறார் வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மெஸ்ஸியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்குள்ளவே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதோ நான் உனக்குள்ளா இருந்து வாசம் பண்ணி உனக்குள்ளா இருந்து உலாவே. எவ்வளோ கிருபை பாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குறோம். 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே தான் ரொம்ப பயப்படணும். நம்ம மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அது எங்கே இருக்குது? பாதாளத்தின் திறவுகோல்னா பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கணும். அல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையும் துணிஞ்சு செய்யும். ஏன்னா அவர் உயிரோடு இல்லையே. ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமலே விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். எங்கள் அப்பா கூடவே இருக்கிறார், ஆனால் என் கண்ணால் பார்க்கல, ஆனால் அவர் என் முகத்தை பார்க்குறவர் இல்லை, என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர்ன்ற பயத்தோடு வாழ்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிர் தெரிந்திருக்கிறார். அவர் உயிரோடு இல்லாமல் இல்லை. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 12லேருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்குன்னா என்னது? வெளிப்படையாக அதை பற்றி இன்னும் நல்லா விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ என்னைக்கு இயேசு ஏற்றுக்கணுமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வசனத்தை கேட்டுன்னு வரோம். அநேக தரம் அதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஏசப்பா நம்ம மத்தியில். அல்லேலூயா. அப்படி பிரசங்கத்துக்கு இருக்க மரித்தோரின் உயிர்த்தெழு இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? எதை வச்சு சொல்லுவேன்? இவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னும் நீ இயேசு பிறக்கலை, இயேசு உயிர்த்தெழுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்தது பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் 13வது வசனம், கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அல்லேலூயா.
அப்போ கிறிஸ்துவ ஏந்திரிக்கல. இதுதான் உண்மை தானே? மரித்தோர் உயிர்த்ததில் இல்லை. மரித்தவங்க தான், முடிஞ்சு போச்சு. அடக்கம் பண்ணப்பட்ட அவ்வளோதான். அது இல்லையா? அப்போ உலகமே நம்புது. என்ன நம்புதுன்னா மறுபிறவி இருக்குதுன்னு நம்புது. இயேசு அல்லாதவங்களே நம்புறாங்க மறுபிறவி இருக்குதுன்னு. கிறிஸ்துவ நாம உயிர்த்ததில் இல்லை என்று சொன்னால் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விசுவாசத்தை தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்றோம். இந்த விசுவாசமும் வேஸ்ட்டு. நாங்கள் பிரசங்கித்து தான் வேஸ்ட்டு. அது இல்லையா? எல்லாம் விருதாவாக போயிடும், ஒன்றுத்துக்கு உதவாதா போயிடும். அப்போ அதை நம்புறது தான் நம்முடைய வேலையை. ஒரு அல்ல சொல்லுவீங்க. அடுத்தது அவர் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களாக காணப்படுவோமே. பொய் சாட்சி சொல்லாதுன்னு நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்து கிறிஸ்து இல்லாம எழுந்திரியாத, அதாவது உயிர் தெழாத இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் உயிர்த்தெழுந்தார் நம்ம சொல்லின்னு வந்தா பொய் சொல்றவங்களா மாறிடுவோமே. அல்லேலூயா. நடந்தாச்சுன்னு சொன்னா எப்படி? அல்லேலூயா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத இயேசுவை, பிதா இயேசுவை எழுப்பல அப்படின்னு இருந்ததுன்னா அவர் எழுப்பார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்வதாக காணப்படுவோமே. அப்போ ஆண்டவருக்காக பொய் சாட்சி சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணின்னு வரும் இல்லையே. சொல்லிட்டு மரித்தோர் உயிர்த்தல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்தார் என்றால் நாமும் உயிர்த்தெழுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் வாழ்க்கையில். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். அப்போ நம்ம பாதாளத்துக்கு தான் ஒரேவளாக இருக்கும். பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்பவே முடியாது. ஏன்? நம்முடைய தாய் துர்க்குணத்தில் உருவாக்கி பாவத்தில் கற்பம் தரித்தாள். இல்லைங்களா? ஏசப்போடைய ரத்தம் தான் நம்மளை என்ன செய்யுது? அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது, 8வது நாள் கொண்டு போய் அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பாவத்தில் கற்பம் தரித்த அந்த பிள்ளை பரிசுத்தமாக்கப்படுகிறது அந்த இயேசுவால. அந்த பிள்ளையுடைய பேர் எங்கே பதிக்கப்படுகிறது? பரலோகத்தில் பதிக்கப்படுகிறது. அந்த குழந்தைய நம்ம அதனால எதில் வளர்க்கணும்? கிறிஸ்துக்குள்ளவே வளர்க்கணும், வசனத்திலேயே வளர்க்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் நித்திரைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அப்போ இயேசுக்குள்ள இருந்து மரிக்கிறவங்களும் எங்கே போயிருப்பாங்க? பாதாளம் தானே போயிருப்பாங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இம்மைக்காக, இந்த உலகத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேடக்கூடாது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறது, இயேசுவை தேடினா எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற எண்ணத்தோடு இயேசுவை தேடுறதை நம்ம விட்டுறணும். நம்ம இயேசுவை தேடுற நோக்கமே என்னன்னா நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் முதல்ல. அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம். ஆனால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. பரலோகத்துக்கு போகிறதுக்குரிய மாதிரி வாழ கற்றுக்கினீங்கன்னா இம்மைக்குரியதெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன்? கூடவே கூட்டியே கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுல எப்படி இருக்கணும்? வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தர் கொடுக்கறதுல நம்ம செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நீங்கள் 2 நாளாம் புத்தகத்து 24வது அதிகாரத்தில் ஒரு 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம், அருமையான வசனம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆசாரியரும் லேவியரும் வருஷந்தோறும், அதாவது 2 நாளாம் 24ல் வசனம் 5 சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பழுது பார்க்கறதுக்கு, தேவாலயத்தை பழுது பார்க்கறதுக்கு யூதாவிடத்திலும் எருசலேமிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி கொள்ள விசாரிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நிறைய ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு மற்றவங்களை ஏவுதல் செய்யணும். ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கு மனசே ஜனங்களுக்கு வராது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நிற்கிறது தான் சாத்தான். அப்படி நாம் பிரஸ்தாவப்படுத்தவே கூடாது.
அல்லேலூயா. ஆனால் பணம் எல்லா தேவைக்கும் உதவும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் ஆமென். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், ஆமென். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று வேதம் சொல்கிறதே. அப்படியாக நாம் பாவங்களிலே இருக்கக்கூடாது ஐயா. நாங்கள் பரிசுத்தமாக்கப்படணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பது முழுமையாய் பரிபூர்ணமாய் நம்பணும் ஆண்டவர். உமக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறதே. அப்படியா ஞானத்தில் பிள்ளைகள் வளர்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.